அந்த அக்கா சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு, நான் வந்து வாழை இலை, பூலாம் வாங்குறேன்ட்டு. இது வந்து பெருமையா உங்களுக்கு? ஒரு பூ விக்கிற அம்மா, ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு வாழை இலை விக்கிற சாரு, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாருமே அந்த ஃபேமிலிய வாழ வச்சிருக்காங்க. நீங்க ஒருத்தர் வாழணுன்றதுக்காக, அது சொற்ப காசுக்காக ஒரு குடும்பத்த அழிச்சிறாதீங்க. இல்ல சார். அந்த ஆன்லைன் வியாபாரம் வந்து பொதுவாவே சிறு, குறு தொழில ஒழிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. பேசுறாங்களே, நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுரம் பட்டு வாங்கணுமான்னு. அதே தானுங்க நானும் கேட்கிறேன். நீங்க வாங்கக்கூடிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு நீங்க நினைச்சு வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல? ஆத்தென்டிகேட் அண்ட் புரொவைடர் அசோசியேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்தாங்க டெல்லியில. கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்ல எடுத்தாங்க. அந்த 17 ஸ்டேட்ல 80% ஆன்லைன்ல விற்கக்கூடிய பொருட்கள் அத்தனும் போலியானது, டூப்ளிகேட்ஸ். பேண்டமிக் டைம்ல தண்ணி கேன் வந்து ரூ. 35 அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க தெரிஞ்சுட்டே ரூ. 60 சார்ஜ் பண்ணாங்க. அந்த டைம்ல கரண்ட்டும் இல்ல. வீட்ல இருக்க வாட்டர் பியூரிஃபைலாம் வொர்க்கும் ஆகல. தண்ணி கேன்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்நாக்ஸ்ல இருந்து பால் மட்டும் இல்ல சார். அன்றாடம் யூஸ் பண்ற எல்லா விஷயத்துலயுமே பிரைஸ் அதிகமா தான் இருந்துச்சு. இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் தேவையான பொருளை ஆன்லைனில் வாங்கிக்கிறேன்ட்டுங்க. அவங்க உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்க வைக்கிறதுக்காக தான் உங்களை உள்ளவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தம்பி கிடையாது. பையனை அவன் மடியில வச்சு தான் காது குத்தணும்னு அடம்பிடிச்சு காது குத்துனேன். தாய் மாமன்லாம் எப்படி விட்டாங்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு தங்கச்சி இருக்கு, அவரோட ஹஸ்பண்ட் மடியில வச்சு தானே கண்டிப்பா குத்திருக்கணும், உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லு. எதுக்கு ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து எதுக்கு இங்க வந்து உட்கார வைக்கிறாங்க, என்ன அவசியம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை தான், அவங்க தான் ஃபுல்லாவே எங்களுக்கு நின்னாங்க, நீங்க யாரும் வந்து நிக்கல. யாருக்கு பெண் தோள் இருக்கிறார்களோ ஒரு ஆணுக்கு அவன் தவறு அதிகமா செய்ய மாட்டான். நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க. நாங்க நீங்க இந்த மாதிரி சொல்ல வர்றது வந்து அவங்க 2 பேரும் வெளியில போகும்போது தவறான வார்த்தையை சொல்லி பொது இடங்கள்ல கூப்பிடுறாங்க ஒரு சிலர். ஆண் பேசிக்கும் போது எல்லா இடத்துலயும் சரியா பேசுறீங்களா? பையன் ஒரு பையனை பார்த்து கூப்பிடுறானா பெருசா கவனிப்பது இருக்காது சார். ஒரு புள்ள இப்படி பொது இடத்துல வந்து பேசுறாளே, ஒரு பையன் ஒரு புள்ள இப்படி பேசுறானே, அந்த பார்வை வேற மாதிரி வருது இல்ல சார். சொசைட்டில அவன் போறான் இவன் போறான்னு பேசாதீங்க. டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்றேன் ஒருத்தன், நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு மைண்ட் செட்டோட டவுன்லோட் பண்றது இல்ல. அவனை எதுக்கு இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இழுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நட்பா பழகிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்து பழகுறேன். அது லவ்னு வரும்போது நான் இவ்ளோ நாள் பழகுனதும் அந்த பையன் நம்மள தப்பா தான் நினைச்சிட்டானோ அப்படின்ற எண்ணத்தை தான் நான் சொல்ல வரேன். 8 வருஷம் பழகின ஒரு தோழி, என்னை சரியாக புரிந்து கொண்ட ஒரு தோழி, ஏன் எனக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடாதுன்னு அவன் நினைக்க கூடாது? ஆன்லைனில் ஷாப்பிங் செய்பவர்கள் கடைக்கு வாங்க என்று அழைப்பவர்கள். ஆன்லைன்ல வாங்குறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கும். ஆனா இதை கூட ஆன்லைன்ல தாங்க நான் வாங்குவேன் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க ஆன்லைன் வாங்குறீங்க? சாமந்தி, மல்லி, வெத்தலைப்பாக்கு, தோரணம் இது எல்லாமே கிடைக்குது சார். வாழை இலையை கூட ஆன்லைன்ல தான் சார் வாங்குறோம். நம்ம கடைக்கிட்ட போகும்போது ஒரு 10 பொருளோட போவோம், 8 பொருளோட தான் வாங்குவோம். ஏன்னா 2 கண்டிப்பா மறந்துடும். திருப்பி அந்த 2 பொருளுக்காக கிளம்பி போக முடியாது. இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து அப்படி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு சார். என் டாட்டர் வந்து காலையில 6:30க்கு காலேஜ் பஸ்ஸு. அவளுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் வேணும். 6 மணிக்கு ஆப் ஓப்பன் ஆயிடும். 6:01க்கு நான் வெயிட் பண்ணுவேன் மடியில ஃபோனை வச்சுட்டு. உங்களுக்கு 6:01க்கு போட்டா 6 நிமிஷத்துல வரும் சார். ஆப்பிள் 6 மணிக்கு ஏதாவது ஒரு மளிகை கடையில கிடைக்குமான்னு மட்டும் சொல்லுங்க சார். அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சிம்லா ஆப்பிள். நான் 6:15க்கு கொண்டு போய் என் காலேஜ்ல என் டாக்டரை விட்டுருவேன். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? அந்த அக்கா சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு, நான் வந்து வாழை இலை, பூலாம் வாங்குறேன்ட்டு. இது வந்து பெருமையா உங்களுக்கு? ஒரு பூ விக்கிற அம்மா, ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு வாழை இலை விக்கிற சாரு, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாருமே அந்த ஃபேமிலிய வாழ வச்சிருக்காங்க. நீங்க ஒருத்தர் வாழணுன்றதுக்காக, அது சொற்ப காசுக்காக ஒரு குடும்பத்த அழிச்சிறாதீங்க. இந்த மாதிரி ஒரு பூ விற்கிறதோ ஒரு இலை வாங்குறவங்களோ நம்ம வாங்காம போகும்போது அந்த குடும்பம் பாதிக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ அதை பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன்ல விற்கும் போதும் ஒரு கொள்முதல் ஒரு விவசாயிக்கிட்டேயோ ஒரு பூ விற்கிற ஒரு அம்மா கிட்டயோ வாங்கி தானே அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஹோல்சேலர் இருக்காருங்க பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட இருந்தா இந்த பூக்காரம்மாவும், இந்த வாழை இலை விக்கிறவரும் வாங்கிட்டு வராங்க. அந்த ஆன்லைன் பண்றவங்க வந்து அவங்களுக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு வராங்க. அதாவது நேரடி கொள்முதல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வாங்கிறாங்கறீங்க. மொத்தமா இருக்கிறவங்க கிட்ட கொள்முதல் ஆமா, பண்ணிடுறாங்க. ஆமா, ஆமா. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வருமானம் போகாம இது அங்கேயே தடைபட்டுறதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. வெஜிடபிள், மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நேற்று இப்போ ஹோல்சேல் நான் கார்லிக் ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கோயம்பேடு மார்க்கெட்டில். நான் ஆன்லைன் பண்ணுறவங்களுக்கும் சப்ளை பண்ணுறேன் சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, பல்காக எடுத்துடுறாங்க. 10 மூடை 20 மூடைன்னு பல்காக எடுத்துடுறாங்க.
இப்போ நம்ம வந்து ரீட்டைல் வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஃப்ரீசரில் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தக்காளி 2 கூட எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிடுது, அன்னைக்கே போயிடுது. அறுவடையிலேருந்து ஒரு நைட் அறுவடை பண்ணுறாங்கன்னா காலையில் மார்க்கெட்டுக்கு வந்துடுது, காலைல ரீட்டைல் கடைக்கு போயிடுது, ஆஃப்டர்நூனே வந்து வீட்டுக்கெல்லாம் போயிடுது. சரிங்களா? அதே வந்து ஆப்பில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சு எத்தனை நாள் வெஜிடபிள் ஃப்ரீசரில் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. அது ஃப்ரெஷ்ஷே கிடையாது. நீங்கள் குழம்புல போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டே கொடுக்காது உங்களுக்கு. அதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். இதை கூட ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னா என்னென்ன பொருள் வாங்குறீங்க? ரீசெண்டா வாங்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இந்த இளநீ. தப்பாடுறா, ஆ, இளநீ ஆன்லைனில் வாங்குறீங்க? ஓகே. இளநீ ஆன்லைன்ல கிடைக்குது. இளநீ கடைக்காரருங்க வந்து நம்மள கேட்பாங்க, நீங்களே சொல்லுங்கம்மா உங்களுக்கு எந்த இளநீ வேணும்னு. நம்ம அதில் பார்த்து பெரிய இளநியா இந்த இளநீ கொடுங்கண்ணா அப்படிம்போம். பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துல டக்குன்னு தீந்து போயிடும். ஆனா ஆன்லைன்ல வாங்குறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு. எப்ப வாங்கினாலும் வந்து எனக்கு மினிமம் ஒரு 2 கிளாஸஸ் வந்துருது அதுல தண்ணி. ஆல்ரெடி நம்ம வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இளநீ குடிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வெயில்ல இறங்கி வெயில்ல போய் இளநீ வாங்கி குடிக்கிறத விட வீட்ல உட்காந்து ஆர்டர் பண்ணி இளநீ குடிக்கிறது வந்து ஒரு சுகமான ஒரு வேற சொல்லுங்க. ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஃபிஷ் அண்ட் சீ ஃபுட்ஸ் அண்ட் மீட்ஸ் முதற்கொண்டு ஆன்லைனில் கிடைக்குது. ஒர்க்கிங் ஹார்ஸில் நம்ம வந்துட்டு அதை வாங்கி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப டயரிங்கான ஒர்க்கு. ஸோ அதனால அதையும் நாங்கள் ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறோம். பிகாஸ் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக கிடைக்குது. சமைச்சு கொடுங்கன்னா அதையும் கூட பண்ணி கொடுத்துருவாங்களா? அதுக்கும் இருக்கு. அதுக்கும் இருக்கு. இப்போ மேம் சொன்னாங்க நிறையா சிக்கன் மீட் எல்லாமே வந்து நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். கண்டிப்பாக ஆன்லைன் ப்ரைஸுக்கும் ஆஃப்லைன் ப்ரைஸுக்கும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கண்ணு முன்னாடியே க்ளீன் பண்ணி கட் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பேன். ஆனால் அதே ஆன்லைனில் வந்து ஃப்ரோசன் சிக்கன். நான் இப்போ வியர் பண்ணியிருக்க எல்லாமே ஆன்லைன் தான் வாங்கியிருக்கேன். இந்த வாட்ச், இந்த ஆக்சசரிஸ், இந்த செயின், இந்த ஷர்ட், இந்த இந்த ஃபேண்ட் எல்லாமே ஆன்லைன் தான் வாங்குறேன். ஏன் நான் ஆன்லைனில் வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காப்பி ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. பாரிஸ் வந்து 9,000 20,000 ஷர்ட்டு என்கிட்ட 600 இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. கடையில் போய் வாங்காமல் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறேன் அப்படின்னா நான் சைஸ் எல்லாமே பார்த்து வாங்குவேன். அங்கே இருக்கிற லைட்டிங்ஸில் அப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து சூப்பராக செட் ஆகுது அப்படின்னு தோணும். அதுவே வந்து நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் லைக் அப்போ பார்த்ததை விட இப்போ வந்து கம்மியாக தெரியும் அழகு. பட் நான் வந்து சில கடையிலலாம் முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, பில் போடுற இடத்துல நோ ரீஃபண்ட் ஆர் நோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதே வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 days வரைக்கும் ரீஃபண்டபிள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. அதனால வந்து நான் ஆன்லைனை ப்ரிஃபர் பண்ணுறேன். சொல்கிறது பார்த்தா போட்டு பார்த்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவே ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் மோஸ்ட்லி பார்த்த வரைக்கும் எந்த கடையிலுமே மாற்றல. எக்ஸாம்பிள் நான் ஒரு ஜீன் வாங்கினேன், அது 2000. என்னோட வீடு வந்து மாதவரம். நான் வந்து ட்ராவல் பண்ணி டி நகர் வரைக்கும் போயிட்டு ஐ பை 1 ஜீன், அது 2000. நான் வீட்டுக்கு வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபிட் எனக்கு ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ நான் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்க போகும்போது அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க 1 டைம் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கு அடுத்த சைஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த உள்ள பட்டன் வந்து அது சரியில்லை, உடஞ்சிட்டு. வீட்டுக்கு வந்தோன்னே உடஞ்சிட்டு. ஸோ இப்போ நான் திருப்பி பஸ் சார்ஜ் எனக்கு வேஸ்ட்டு. எனக்கு அந்த 2000 வேஸ்ட்டு. அந்த ஜீனை நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன கடை வச்சுருக்கீங்க? எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கோம். உங்கள் கடையில் நீங்கள் என்ன பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறீங்க? எங்கள் கடையில் வந்து 10 years வாரண்டி. அந்த வாரண்டியில் பொறுத்தளவில் எனி டைம் வந்து கேட்டாலும் கம்பெனிக்கார்ட்ட சொல்லி ஒன்று பிசி மாற்றி கொடுங்க. 4 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு கூட கம்ப்ரஸர் மாற்றி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆனால் இதே ஆன்லைனில் போய் கண்டுபிடிக்க முடியாது. யார் எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியாது. அதுக்கடுத்து வந்து பில் காப்பி தொலைஞ்சிரும். என்கிட்ட கேட்டால் எந்த டைம் வந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம். 8 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட எடுத்து கொடுக்க முடியும். ஆன்லைனில் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஒரு மேற்தட்டு மக்களுடைய வே ஆஃப் பர்ச்சேசிங்கோ, இல்லை ஒரு காசு நிறைய படைச்சவன் அவன் ஒரு சோம்பேறியோட வே ஆஃப் பர்ச்சேசிங்கோ கிடையாது. ஒரு சாமானியன் தனக்கு எங்கே கம்மியாக கிடைக்கும்னு பார்த்து அவனுடைய கன்வீனியன்ஸ்க்கு அவனுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டைம் அவைலபிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குற ஒரு வே ஆஃப் பர்ச்சேசிங் ஆன்லைனாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு சாமானிய கன்சியூமராக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, நான் விருப்பப்படுற தரமான ஒரு பொருளை என்னோட பட்ஜெட்டில் இருக்கிறதுலே கம்மி விலையில் எங்கே கிடைக்கும்னு பார்க்குறத எனக்கான நியாயம். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இந்தியாவில் தானே இருக்காங்க. ஏன்னா ஆன்லைன் செயலி முக்காவாசி வெளிநாட்டில் தான் அதோட ஓனர்ஸ் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வல்லரசாகவும் எங்கேருந்து வல்லரசாகணும்? இந்தியா வல்லரசாகணும்னா பக்கத்தில் இருக்கிற கிராம வல்லரசானாதான் இந்தியா ஃபர்ஸ்ட் வல்லரசாகும். இன்னைக்கு அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. என்னன்னா எங்களால் தொடர்ச்சியாக வாடகை கொடுக்க முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல. ஏன்னா நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறப்ப எங்களால் பிஸ்னஸில் பண்ண முடியாதுன்னு தான் எங்களோட வருத்தத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். பொருளாதார ரீதியாக வர்த்தகம் பெரிய அளவில் நடக்குது, ஆன்லைன் வர்த்தகம். ஆனால் அதனுடைய லாபம் அத்தனையும் வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இ-காமர்ஸில் வந்து ஒரு பெரிய 2 கார்பரேட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க.
இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அதில் யார் விற்கிறா? செல்லர் யார்? செல்லர் வந்து ஏதோ ஒரு ஊரில், இப்போ குருகிராம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊரில் ஒரு சாதாரண ஆள் ஒரு ஜிஎஸ்டி போட்டு செல்லர் ப்ரொஃபைல் போட்டு உட்காந்துருக்கவன் தான். அப்போ அமௌண்ட் வந்து எல்லாமே அந்த பெரிய கார்பரேட்ஸ்க்கு போகிறதில்ல, அந்த மாதிரி செல்லர்ஸ்க்கும் தான் போகுது. அப்போ எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு பழக்கப்பட்டு இந்த எவோல்யூஷனை புரிஞ்சுக்கிட்ட யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. இப்போ என்னோட அப்பா ஒரு தொழில் பண்ணுறாரோ இல்லை இல்லையோ, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் வந்து ஷாப்பிங்கை மட்டும் இல்லாமல் நானும் ஒரு வியாபாரியாக ஆன்லைனில் வந்து என்னாலையும் பண்ண முடியும். ஸோ எனக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு தேவையில்ல. என்னோட ப்ராடக்ட் ஜென்யூனாக இருந்தால் போதும், என்னோட கஸ்டமர்ஸை வந்து நான் ஈஸியாக போய் ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் கிராமத்துலேருந்தே கூட பண்ணலாம். ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு வெறும் ஒரு மொபைல் ஃபோன் போதும் என்னோட ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜிடிபி வந்து 0.0லேருந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் என்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்சியூமராக மட்டும் இல்லாமல் ஒரு செல்லராகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு இது ஒரு வழி ஆன்லைன் அப்படின்றது. நாங்கள் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முதலீடு வேணும். ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு பொருளை நானே கண்டுபிடிச்சிருக்கேன், நான் சந்தைப்படுத்தணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த ஆன்லைன் மூலியமாகவே சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்திய பொருளாதாரத்தை நானும் ஒரு இடத்துல உயர்த்துறேன்ல. கார்ப்பரேட்காரன் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம், அந்த வருமானம் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். ஆனால் இங்கே வருமானம் ஈட்டக்கூடிய வணிகம் பண்ணக்கூடியவர்கள் நம்ம மக்களாக தான் இருக்காங்க. அவங்களும் கடைநிலை மனிதர்களாக தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு கன்சியூமர் மூலிமா வியாபாரம் பண்ணி அவங்களும் ஒரு பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு நிறைய ஆண்டர்பிரனர், அதாவது சுயதொழில் செய்பவர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. அது இது வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. இல்லை சார், அந்த ஆன்லைன் வியாபாரம் வந்து பொதுவாகவே சிறு குறு தொழிலை ஒழிக்கிறதுக்கான முயற்சி தான் இது. ஆன்லைன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பொருளுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, அதை கொடுக்குறாங்க, விலை இப்போ கம்மியாக கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த பொருள் ரேட்டு வந்து டபுள் மடங்கு. அதுக்குள்ள சிறு குறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே சமாதி ஆயிடுவாங்க. நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பிரபலியமான ஒரு கம்பெனி, அதை வந்து எம்ஆர்பி 199, ஆன்லைனில் போடுறது 160 ரூபா போடுறான். அப்போ அந்த காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரையல் பார்க்குறது எங்கள்கிட்ட, போட்டு பார்க்குறது எல்லாமே, புக் பண்ணுறது எங்கே? ஆன்லைனில். அப்போ நாங்கள் வியாபாரிகள் வந்து ட்ரெய்லராக தான் இருக்கோம். அவங்களுக்கு ட்ரையல் எங்கள்கிட்ட பார்க்குறாங்க, பிஸ்னஸ் அங்கேயே கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 199 ரூபாவுடைய அந்த ப்ராடக்ட் ரேட்டு நான் 180 ரூபாய்க்கு விற்கிறேன். அவங்க பார்க்குறாங்க, ட்ரையல் பார்க்குறாங்க, உடனே ஓகே 160 ரூபா ஆன்லைனில் போட்டிருக்காங்க அப்படின்னு புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிவிட்டு அது வந்த உடனே 50 ரூபா வந்து சர்வீஸ் சார்ஜ். அப்போ 160 + 50 எவ்வளோ ஆச்சு? 210. அங்கே ட்ரையல் பார்க்க முடியுமா? இப்போ எவ்வளோ? யார்? நான் 180 ரூபா விற்கிறேன், ட்ரையல் இப்போ கொடுத்து 180 ரூபா விற்கிறேன். இங்கே கம்மியாக இருக்கா, ஆன்லைனில் கம்மியாக இருக்கா? சொல்லுங்கள். எங்களை ட்ரையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, எங்கள் கடைக்கு வர்றீங்க, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறீங்க, அப்படியே பொருள் வாங்குற மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஆன்லைனில் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் ஃபோனை செக் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆர்டர் போட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் டைம் ஐ see you, I'll come and purchase you, நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். அது ஆப்வியஸாக இருக்குதான், எல்லாரும் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆன்லைனில் பார்க்குறாங்க, அவன் நம்பர் வந்து 213 மெரூன் கலர்னு போட்டிருப்பான். ஒரு கஸ்டமர், எங்களை வாடிக்கை கஸ்டமர், அந்த லிப்ஸ்டிக்கை வந்து 216 நம்பர் வந்து எங்கள்கிட்ட போட்டு பார்த்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க. அவர் அனுப்புனது 217. ஒரு நம்பர் மாற்றி வருது. ஏன்னா ஷேடு வந்து எப்படின்னு சொன்னால் கரெக்டாக மெட்ரிகுலராக பார்த்தா சொல்ல முடியும் அந்த ஷேடு. கரெக்ட். இவங்க புக் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் போட்டுட்டு அங்கேயே வந்துருச்சு. 216 வரல, 217 வந்துருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த ஆன்லைன் ஸ்டிக்கரை பிச்சுட்டு அந்த கேள் போன பிறகு அந்த கேள் வந்து எப்படின்னா, ட்ரையல் கேள் வந்து 8 மணி இருந்து டியூட்டி போவாங்க, 8 மணிக்கு மேலே போயிடுவாங்க. 9 மணிக்கு கொண்டு வந்து எங்கள்கிட்ட மாற்றிட்டு போகிறாங்க. உங்கள் கடையில் வாங்கினது அந்த ஷேடை மாற்றி கொடுத்துட்டாங்க. பில்லு பார்த்துருப்பீங்களே, பில் இருக்குது. பில்லை நான் இப்போ வாடிக்கை கஸ்டமர் வர்றாங்க, அவங்கள்ட்ட போய் நாங்கள் ரொம்ப ரெஃபர் பண்ண முடியல. ஏன்னா எங்களுக்கு கஸ்டமர் வேணுங்கிற மனிதாபிமானம் எங்களுக்கு இருக்குல்ல, வியாபாரம் பண்ணுன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணோம், 216 கொடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரையல் கேள் வந்தாங்கல்ல, அடுத்த நாள் நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா 216 பேர் 217 கொடுத்துட்டியாம்மா? ஐயோ அங்கிள், நான் விற்கவே இல்லை, அவங்க பார்த்து ட்ரையல் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாப்ல. இன்னொன்று அவங்களோட இந்த சிறு குறு தொழில் வியாபாரிகளோட கம்ப்ளீட்டாக நாங்கள் எம்பத்தைஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க இருக்கிற அதே பொருளாதார சூழ்நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க நினச்சிக்கணும். எனக்கும் இப்போ அவங்க ஒரு மளிகை கடை போடுறாங்க, மார்க்கெட்டில் எந்த டீலர் கம்மியாக கொடுப்பாருன்னு பார்த்து தானே அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி தானே நாங்களும் பண்ண வேண்டியதாக இருக்கும். முன்னாடி டிவி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, இன்னைக்கு பெய்ட் சேனல் ஆயிடுச்சு. முதல்ல யூடியூப் ஃப்ரீயாக இருந்துச்சு, இன்னைக்கு அது பேயிங் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபேஸ்புக் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஒரு சமூக வலைத்தளம் முன்னாடி ஃப்ரீயாக போட்டுருந்தோம், இப்போ ப்ளூடிக் வாங்கணும்னா 10,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அப்போ என்ன, அது ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக போய் வாங்குறாங்க. அப்போது
நீங்கள் ஃப்ரீங்கிற பேரில் உங்களை அழைக்கிறாங்க. தேங்காய் சில்லை வச்சுட்டு எலிப்பொரியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார் நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன், ஆனால் காஞ்சிபுரத்தில் சேரி அடிக்கிறேன். இன்னைக்கு இவங்க டெலிவரி சார்ஜ் 50 ரூபா கூட போட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே இது நான் டைரெக்டாக இவங்க கடையில் நான் காஞ்சிபுரத்தில் போய் எடுக்கணும்னா நான் தூத்துக்குடியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் எனக்கு எவ்வளோ வருது, அந்த காஞ்சிபுரத்துலேருந்து நான் மறுபடியும் நான் தூத்துக்குடிக்கு போகணும், நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா என்னுடைய மந்த்லி சேலரி 15,000 ரூபா. நான் வந்து தூத்துக்குடி ஹார்பரில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூட்டி சார். எனக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அங்கே போய் காஞ்சிபுரம் போய் நான் சேரி எடுத்து வந்தேன்னா எனக்கு அன்னைக்கான செலவு 6,000 ரூபா ஆகும் சார். அதே இது நான் ஆன்லைனில் பார்த்துட்டு 1000 ரூபா சரி ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு 100 ரூபா ஆகுது. நான் 5,900 ரூபா நான் மிச்சம் பண்ணுறேன் சார். அந்த 5,900 ரூபாயை வச்சு நான் குடும்பத்தை என்னால் ரன் பண்ண முடியும். பேசுறாங்களே நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு போய் காஞ்சிபுரம் பட்டு வாங்கணுமான்னு, அதே தானுங்க நானும் கேட்குறேன். நீங்க வாங்கக்கூடிய பொருள் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு நீங்க நினைச்சு வாங்கிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல. ஆத்தென்டிகேட் ப்ரொவைடர் அசோசியேஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு சர்வே எடுத்தாங்க டெல்லியில. கிட்டத்தட்ட 17 ஸ்டேட்ல எடுத்தாங்க. அந்த 17 ஸ்டேட்ல 80% ஆன்லைன்ல விற்கக்கூடிய பொருட்கள் அத்தனை போலியானது, டூப்ளிகேட்ஸ். நீங்க ஒரிஜினல் யூஸ் பண்ணிட்டு இருக்க பொருட்கள்லாம் வந்து டூப்ளிகேட்ஸ். என்னமோ பெருசா பேசுறீங்க, நாங்க வந்து சிறு குறு வியாபாரிகளை வந்துட்டு மதிக்கிறோம் அப்படின்லாம் பேசுறீங்களே. ஏறு கூட்டி அந்த வயல்வெளியில நின்று அந்த எடுத்துட்டு வந்த நெல்லையும் பயிரையும் அந்த வயக்காட்டுல போட்டோம் மார்க்கெட்ல வந்து விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் யாரும் நீங்க நினைக்கிற மாதிரி கார்பரேட்ல இருக்கக்கூடிய இந்த மால்ஸ்லயோ இல்ல சூப்பர் மார்க்கெட்லயோ வந்து விற்கல. இவங்களும் அத்தா 5 ரூபாய்க்கு அந்த முள்ளங்கி தாத்தா 2 ரூபாய்க்கு சேர்த்து அந்த இஞ்சத்தா அத்தான்னு விற்கிற 60% மக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களை நீங்க பாருங்கன்னா நான் உங்களை சொல்றோம். பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், இப்போ இங்க நம்ம மெரினா பீச் கூட எடுத்துக்கோங்களேன். அங்க எம்ஆர்பி ரேட் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம் அப்படின்னா 20 ரூபாய் போட்டிருக்கோம். நான் ஏன்னா 20 ரூபா கேட்டு விற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, இது பீச்சுப்பா, இங்க வந்து 25 ரூபாய்க்கு தான் கொடுப்போம். அப்படி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனா இது பஸ் ஸ்டாண்டுப்பா, ஒரு இட்லி 20 ரூபா, 2 இட்லி ஒரு 50 ரூபாய்க்கு பார்த்தா 3 இட்லி கொடுப்பாங்க சார். இது வந்து ஜாஸ்தியா தானே இருக்கு. இது பேண்டமிக் டைம்ல தண்ணி கேன் வந்து 35 ரூபாய், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க தெரிஞ்சுட்டே 60 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. அந்த டைம்ல கரண்ட்டும் இல்லை, வீட்டில் இருக்க வாட்டர் பியூரிஃபைலாம் ஒர்க்கும் ஆகல. தண்ணி கேன்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்நாக்ஸ்லேருந்து பால் மட்டும் இல்லை சார், அன்றாடம் யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ நிறைய டாக்ஸிக்கான ஆப்ஸ் இருக்கு. டிராஃபிக் டைம்ல பீக் ஹவர்ஸ்ல என்ன சார்ஜ் பண்றாங்க? நார்மல் சார்ஜ் பண்றாங்களா? இல்ல சார், சார்ஜஸ்ல என்ன சார்ஜ் பண்றாங்க? நைட் டைம்னா ஒரு சார்ஜ், பீக் ஹவர்ஸ்ல ஒரு சார்ஜ், ஃபெஸ்டிவல்ல ஒரு சார்ஜ் இருக்கா இல்லையா? ஆமா சார். டிமாண்ட் இன் சப்ளை இருக்கா இல்லையா? இருக்கு சார். சார் இது உண்மைதான் சார், அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். உற்பத்தி வர்றது வந்து குறையிறப்போ மார்க்கெட்ல ரேட்டு ஏறும். அன்னைக்கு அதே ஆன்லைன் செக் பண்ணீங்கன்னா கடையை விட 10 ரூபாய் அதிகமா இருக்கும். எல்லாத்துக்குமே பொருள் சரியா போய் சேருதா? சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பொருட்கள் சேருதா? இவன் ஒரு பொருள் வாங்கணும், இந்த நெய்யை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ யாரு? உனக்கு எல்லாமே ஈக்குவலா கிடைக்குது. ஆனா ஆன்லைன்ல ஜாதி மதம் இந்த பிரிவினை இல்லாம கொடுக்கப்படுது. தவறான கருத்து. ஐயா எல்லா வியாபாரியும் நான் சொல்லலைங்க. ஆன்லைன்ல பார்க்கப்படுவதில்லை. இது தவறான கருத்து. ஜாதி மதமே கிடையாது. ஐயா எல்லா வியாபாரியும் நான் சொல்லலைங்கயா. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன். நான் கேக்குறேன். நான் பேசுறேன். ஒரே நிமிஷம். ஐயா தப்ப இங்க யாரும் அக்னாலேஜ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க 19 பேசிட்டு போயிடுவீங்க. எவ்வளவு பேரை பாதிக்கும் தெரியுமா? ஆன்லைன்ல என்ன ஷாப்பிங் பண்றாங்க, கடையில என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். அங்க சாதி பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, கடைக்கு போகும்போது யாராவது சாதி பார்த்து உங்கள்கிட்ட பொருள் விற்கிறாங்களா? நீங்க எல்லாம் பேண்டமிக்ல போய் ஒவ்வொருத்தரும் கடையா போய் உங்க உயிரை காப்பாத்திக்க காய்கறியும் பொருளும் வாங்கும் போது என்ன சாதின்னு கேட்டு உங்களுக்கு பில்லு போட்டு கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா. என்ன சாதின்னு கேட்டு பில்லு போட்டு கொடுத்தாங்களா? சொல்லுங்க. அப்படி சொன்னா நானே கேக்குறேன். இன்னைக்கு ரங்கநாத ஸ்ட்ரீட்ல அவ்வளவு கடை இருக்கு. எவ்வளவு கடைக்கு போறாங்க? என்ட்ரி போடுறீங்களா? என்ன சாதின்னு கேட்டு என்ட்ரி போட்டா உள்ள போறீங்க. என்ட்ரி கேட்டா சட்டை போட்டு வாங்கிட்டு வரீங்க. என்ட்ரி போட்டா ஜாமான் வாங்கிட்டு வரீங்க. ஐயா நிறைய நகை கடைக்கு போறீங்க. எல்லா கடையும் தாங்க நகை கடைக்கு போறீங்க. என்ன சாதி கேட்டு உங்க நகை கொடுக்குறாங்களா? நீங்க எல்லாருமே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்க இத்தனை பேர் நீ கை தூங்க. அப்படி யாராவது நடக்குதா? நடக்கலன்னா கை தூக்குங்க. ஐயா நான் உங்களை புண்படும்படி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நீங்க பேசுனதே பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் நியாயமா இருந்தா இவர்கிட்ட கேட்கறேன், அந்த பக்கம் நியாயமா இருந்தா அங்கிட்ட கேட்கறேன். சார் சாதி மதம் இல்ல, ஆனா ஏற்றத்தாழ்வு இருக்கு. சாதி மதம் கிடையாது. எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்லம்மா. எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இப்போ ஒரு கடைக்கு போறோம்னா 10,000 ரூபாய்க்கு மேல நீங்க வாங்குறீங்களா, அவங்கள ட்ரீட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி 1000 ரூபீஸ்க்கு கம்மியா ஏதாவது காமிங்க, 500 ரூபீஸ்க்கு உள்ளதான் எனக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்குற அட்டென்ஷன் டிராஸ்டிக்கா கம்மியாயிடும். நான் வந்து ஒரு 10,000 ரூபீஸ்க்கு இல்ல நீங்க இன்னுமே நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஃளைட்ல போற நீங்க பிசினஸ் கிளாஸ்ல கொடுக்குற சர்வீஸ் எகனாமிக் கிளாஸ்ல கொடுக்குறாங்க. நான் அத தப்புன்னே சொல்லல. இல்ல
நான் அதை தப்புன்னே சொல்லல. ஆனா அதை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு ஆன்லைன்ல வராம இருக்கு. இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் தேவையான பொருளை ஆன்லைனில் வாங்கிக்கிறேன்ட்டுங்க. அவங்க உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்க வைக்கிறதுக்காக தான் உங்களை உள்ளவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே பேசுனாங்க ஆன்லைன் ஒரு சிஸ்டம் இல்லாதப்போ இவங்க எந்த சர்வீஸுமே ஒழுங்காக கொடுத்தது இல்லையா? அப்போ எங்கே போய் வாங்கிட்டு இருந்தோம்? அதே சமயம் ஆன்லைனில் வந்து என்ன தவறுகள் நடந்தாலும் இவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் வியாபாரிகள்கிட்ட நடக்கும்போது ஏற்றுக்க தயாராக இல்லைங்க. கேள்விகள் வந்து நேரடியாக இருக்குது. ஆன்லைனில் யாருக்கிட்டையும் நீங்கள் பேச முடியாது. +1 +2 +3 போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். இங்கேயே ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. ஏதாவது ஒரு கடையில் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்து கடையில் அதை விட கம்மியாக கொடுக்குறாங்கன்றதை கூட இவங்க வந்து காதில் வாங்குறது இல்லைங்க. இதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனைங்க. அதே தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஆன்லைனில் வாங்கினா கம்மின்னு நினைக்கிறாங்க. டைரெக்டாக போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மனசு வரல. நம்ம இந்தியா வந்து ஒரு கலாச்சாரம் மிக்கது. அதனால நம்மளுடைய பொருளாதார சங்கிலி என்றது உணர்வு பூர்வமானது. அது உடையும் போது பாதிக்கப்படுவது நாங்கள் மட்டுமல்ல, நீங்கள் தான். ரொம்ப நன்றி. இப்போ ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணணுமா, நான் கடையில் போய் ஷாப்பிங் பண்ணணுமா? ஆன்லைன் வர்த்தகம்ங்கிறது நமக்கு தேவை தான். இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் தேவையான பொருட்களை, அத்தியாவசியமான பொருட்களை வாங்குங்க. ஆனால் இளைய சமுதாயத்துக்கு கூடுதல் பொறுப்பு என்னவா இருக்குன்னா, நீங்கள் கடன்காரராக ஆகிறீர்கள். தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய டெம்டேஷனை இந்த ஆன்லைன் பண்ணுது. ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு கையில் காசு கொடுத்து வாங்குறத பாருங்கள். உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கா, இல்லை சேவிங்ஸ் இல்லாமல் கடன்காரராக நீங்கள் ஆகிறீங்களான்னு அங்கேயே தெரிஞ்சிடும். ஏன்னா நீ கிரெடிட் கார்டு இல்லாமல் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம பண்ணுறதே முடியல. அப்போ கடன் வாங்க வைக்கிறதுக்காக தான் கிரெடிட் கார்டு. அதே நேரத்தில் பொருளாதார நிபுணர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது. இங்கே இவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஆனால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகோர்த்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும். வாங்க, நீங்கள் எங்ககிட்டையும் பொருள் வாங்கிக்கோங்க. அதே நேரத்தில் எதை பக்கத்து வீட்டு கடைக்கார்ட்ட வாங்கிக்க முடியும், எதை பக்கத்து வீட்டு அக்காட்ட வாங்கிக்க முடியும், எதை நம்ம அண்ணாச்சிக்கிட்ட வாங்க முடியும், எதை நம்ம கடைக்கார மாமா கிட்ட வாங்கிக்க முடியுமோ தயவு செஞ்சு அங்கே பொருளாதாரத்தை நீங்கள் ஒரு சந்தையை ஏற்படுத்துங்க. ஏன்னா அந்த கோவிட் காலத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் இந்தியாவின் பொருளாதாரம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த வணிக கட்டமைப்பு தான். அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. சின்ன சின்ன கடைகளில் அந்த பொருளாதாரம் சந்தைகள் இருந்ததுனால தான் பெரிய அளவு வீழ்ச்சி அடையலை. எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம், எல்லாமே டிஜிட்டல் நம்ம கரன்சியாக வச்சுருந்தோம்னா மிகப்பெரிய சரிவை நம்ம சந்திச்சிருக்கோம். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நமது தெருக்களில் இருக்கும் கடைகளும், நம் வீதிகளில் இருக்கும் கடைகளும், நம் ஊரில் இருக்கும் கடைகள் தான். அதனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்க வேணாம்னு சொல்லல, பார்த்து வாங்குங்க. மாற்றம்ங்கிறது வந்து இந்த பக்கமும் நடக்கணும். இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும். அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு இளைஞர்களுடைய ஒப்பீனியனும் கேட்டு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் பையன் இருப்பான், உங்கள் வீட்டில் அண்ணன் இருப்பான், உங்கள் வீட்டில் மாமா இருப்பார், சித்தப்பா இருப்பார், படித்த பிள்ளைகள் இருக்குது, அவங்களுடைய ஆலோசனையும் கேட்டுக்கங்க. இதை மட்டுமே வாங்கி இதை நிராகரித்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பொருளாதாரம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படும். நாம் மட்டும் இல்லை, நம்ம எதிர்கால சந்ததி மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திப்பாங்க. ஸோ பணவீக்கம்ங்கிறத ஒரு நேரம் சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு வருடம் 6லேருந்து 7 விழுக்காடு பணவிகிதம் இருக்குது. நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா அது 100 ரூபாய் இல்லை, அடுத்த வருஷம் அது 92 ரூபாய் இல்லை 93 ரூபாய் ஆயிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் 7 ரூபாய் குறையுது. அப்போது நாளைக்கு நீங்கள் வாங்குகிற திறன் மறுபடியும் அதே அளவில் இருக்குது. பையிங் கெப்பாசிட்டி, நீங்கள் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி கூடிக்கிட்டே இருக்குது, ஆனால் வருமானம் பார்த்தீங்கன்னா அதே இருக்குது. அப்போது இது மாறணும் அப்படின்னா கொஞ்சம் பொருளாதார அறிவோடு நீங்கள் இதை அணுகணும். எமோஷனலாக மட்டும் பார்க்காதீங்க, கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் வெறும் ஸ்பெண்டிங் கல்ச்சர்லையே நீங்கள் இருந்தீங்கன்னா கடன் மட்டும்தான் இருக்கும், பேங்க் பேலன்ஸில் கிரெடிட் தான் இருக்கும், பேங்க்கில் ஒன்றும் இருக்காது. அதனால் லைஃப்பை பேலன்ஸாக பண்ணிக்கிறதுக்கு கடைகள்லையும் நீங்கள் வாங்குங்க, ஆன்லைன் ஷாப்பிங்கை தேவைக்கான வாங்க. வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. வாழ்க்கையில் எது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், ஃப்ரெண்டு இல்லாமல் இருக்க முடியுமா? நட்பு அப்படின்னு வந்தவொடனே ஆண் ஆணோட நட்பு கொள்றதையோ பெண் பெண்ணோட நட்பு கொள்றதையோ நாம் பெரிதாக விவாத பொருள் ஆக்குவதில்லை. ஆனால் அதே ஒரு ஆண் ஆணோட நட்பு கொள்வதை தாண்டி ஒரு பெண்ணோட நட்பு கொள்ளும்போது இந்த சமூகம்
பார்க்குற பார்வையும் அவர்கள் மேல் எடுத்து வைக்கப்படுகிற விமர்சனமே ஒரு விவாத பொருளாகுது. நாங்கள் ஆரோக்கியமான ஒரு நட்பில் தானே இருக்கோம், இதை ஏன் எங்களை இப்படி பேசுறீங்க என்று பேச ஒரு கூட்டம் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இந்த ஆண் பெண் நட்புனாலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றதுக்கும் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த வா தமிழாவில் நாம பேச போற தலைப்பு ஆண் பெண் நட்பு சமூகத்துக்கு ஆரோக்கியமானது வெர்சஸ் எதிர்ப்பவர்கள். இவ்வளவு வருஷம் ஆனாலும் எங்க நட்பு குறையவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. 2007ல ஸ்டார்ட் ஆச்சு சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். இட்ஸ் பீன் 17 years. மை ஃப்ரெண்ட் இஸ் ஹியர் ஒன்லி பேக் ஆஃப் மீ சிட்டிங். காலேஜ் மேட். இதுதான் ரீசன், இதனால தான் இவன் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்லாம் எந்த ரீசனும் இல்லை. தென் ஐ காட் மேரிட். லவ் மேரேஜ் தான், சப்போர்ட் எதுவும் இல்லை. எனக்கு ஃபுல் பேக் போனே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எனக்கு வீடு பார்த்து கொடுத்து எங்களை செட்டில் பண்ணி, அவ்வளோ ஏன் வீட்டோட திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுல இருந்து பீரோ கட்டில் எல்லாமே எனக்கு சேர்ந்து என் கூடவே இருந்து ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகி இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ காமனாக சொல்கிறத தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இந்த டைமில் எனக்கு வந்து எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணாங்க, இந்த டைமில் எனக்கு இக்கட்டான சொல்ல ஒரு மாரல் சப்போர்ட் அப்படி கேட்குறேன். எனக்கு தம்பி கிடையாது, பையனை அவன் மடியில் வச்சு தான் காது குத்தணும்னு அடம்பிடிச்சி காது குத்தினேன். தாய் மாமெல்லாம் எப்படி விட்டாங்க? என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு தங்கச்சி இருக்கு, அவரோட ஹஸ்பண்ட் மடியில் வச்சு தானே கண்டிப்பாக குத்திருக்கணும், உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லு. எதுக்கு ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வந்து எதுக்கு இங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க, என்ன அவசியம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை தான், அவங்க தான் ஃபுல்லாகவே எங்களுக்கு நின்னாங்க, நீங்கள் யாரும் வந்து நிற்கலை, அவ பெத்த குழந்தை, அவ சொல்கிறதே எல்லாரும் கேளுங்கன்னு ஒரே லைனில் க்ளோஸ் பண்ணிட்டாரு சாப்டர். ஒரு தாய் மாமன் உட்காந்து செய்ய வேண்டிய சடங்கை நண்பராக நான் உங்களை கூப்பிட்டு வச்சு செய்ய சொல்லும்போது உங்களுக்கு அந்த தருணம் எப்படி இருந்தது? நாங்கள் பக்கத்து ஃப்ளாட்டு தான் சார், ஒரே அப்பார்ட்மெண்ட்டு, வேறு ஃப்ளாட்டில் இருந்தோம். அவங்க 2 பசங்களுக்குமே என் மடியில் வச்சு தான் மொட்டை போட்டோம். ஃபர்ஸ்ட் பையனுக்கு யார் தாய் மாமாவோ, செகண்ட் பையனுக்கும் அவங்களே தான் தாய் மாமா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டவே செஞ்சாங்க. செகண்ட் பையனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக ஃபீல் ஆச்சு சார். ரொம்ப அதாவது ஃபஸ்ட் டைம் ஹானரிங்காக இருந்தது. அந்த ஒரு இத்தனை நாள் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்ச மாதிரி இருந்தது. சொந்தமாக லேண்ட் வாங்கியிருக்காங்க சார், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் அவர் ஊரில் போய் நிலம் வாங்கினீங்க? கடைசி காலத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து சிரிச்சுட்டே செத்துடலாம் தான் சார். யாருக்கு பெண் தோள் இருக்கிறார்களோ ஒரு ஆணுக்கு அவன் தவறு அதிகமாக செய்ய மாட்டான். நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்க. என்னங்க புது டேட்டாவாக இருக்காது. பெண் தோள் இருக்கின்ற ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டான். ஏனென்றால் ஒரு சிறு தவறு செய்கின்ற போது கூட அந்த பெண் தோழி சுட்டி காட்டுவாள், இந்த தவறை நீ செய்யக்கூடாது, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். உடனே அந்த தவறில் இருந்து அவன் வெளியே வருவான். அதுதான் உண்மை. ஆண் பெண் நட்பு ஏன் வேண்டான்னு நினைக்கிறீங்க, ஏன் எதிர்க்கிறீங்க? நீங்களாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான நட்பாக இருக்கு, இந்த மாதிரியான ஒரு நட்பு எனக்கு அமையலையேன்னு சொல்லி பொறாமையாக இருக்கு. என்னுடைய ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் நான். என்னுடைய ஒரு நண்பன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டர் இருந்தாங்க, பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டேட்ஸுக்கு அப்புறம் அவன் என்ன சொன்னாங்கன்னா, இது என்னுடைய நண்பர், என்னுடைய நண்பி அப்படின்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னுடைய காதலின்னாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்து பிரியக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த டைமில் அவன் என்ன சொல்லியிருக்குன்னு எங்ககிட்ட, எங்களுக்குள்ள பிரச்சனை, அதனால நாங்கள் பிரிஞ்சுட்டோம்னு சொல்லிட்டோன்னா இதில் உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணு சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, அவள் அப்படி இப்படி ஆச்சா பூச்சா. நாளைக்கே நான் அவங்கள வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய பார்வை அந்த பொண்ணு மேலே எப்படி இருக்கும்? ஸோ இதைத்தான் நாங்கள் வேணாம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஆணும் பெண்ணும் காதல் இல்லாம பழகிக்கலாம், அதை ஆயுள் முழுதும் கலங்கப்படாம பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பேச வந்திருக்கோம். எனக்கும் நிறையா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் எஸ்பெஷலி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் பழனியில் என்னோட கிளாஸ்மேட் கோகுல் பிரகாஷ், 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இட்ஸ் பீன் 25 years ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னை வந்து ஒரு பொண்ணாவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நீ பொண்ணா, நீ நீ சொன்னதான் எங்களுக்கு தெரியுதுன்ற பசங்க கேங்கில் இருக்கிறப்ப எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த ரெஸ்பெக்ட் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க பாருங்களேன். அதான் ஆக்சுவலாக எங்களுக்கு பிடிக்கும். பட் எப்போ எனக்கு ரொம்ப தான் என்னோட நண்பன்டா சாகிற வரைக்கும் எனக்கு அவன் கூட இருக்கணும்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து கோவிட்ல வந்து என்னோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து உறவினர்கள் ரிலேஷன்ஸ் யாருமே வரல. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாமனா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, என்னோட அப்பாவா என் கூட நின்னது என்னோட நண்பர்கள் தான். சொல்லுங்க, நீங்க ஏன் ஆண் நட்பை எதிர்க்கிறீங்க? நான் ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, என்னோட பெரியமா பேத்தி இருக்காங்க, அவங்களும் நாங்களும் போகும்போது பக்கத்துல ஒரு கேங்கு, 2 பிள்ளைங்க, ஒரு 6 பசங்க, ரொம்ப ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி அந்த புள்ள அந்த பையனை கூப்பிடுறான். இவ்வளோ தூரம் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கும்போது சடனாக திரும்பி பார்க்குறாங்க, ஒரு அட்டென்ஷன் சிக்கிங் கொடுக்குறாங்க, விளையாடுறாங்க, தூக்கி வீசுறாங்க, லூட்டிலாம் வேற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்டை வாங்கப்பா மறுபடியும் மாலுக்கோ படத்துக்கோ போகலாம்,
பொது இடங்களுக்கு போகலான்னு சொன்னா என்னோட பேரண்ட்ஸ் வருவாங்களா? நாங்க நீங்க இந்த மாதிரி சொல்ல வர்றது வந்து அவங்க 2 பேரும் வெளியில போகும்போது தவறான வார்த்தையை சொல்லி பொது இடங்கள்ல கூப்பிடுறாங்க ஒரு சிலர். ஆண் பேசிக்கும் போது எல்லா இடத்துலயும் சரியா பேசுறீங்களா? பையன் ஒரு பையனை பார்த்து கூப்பிடுறான்னா பெருசா கவனிப்பு எதுவும் இருக்காது சார். ஒரு புள்ள இப்படி பொது இடத்துல வந்து பேசுறாளே, ஒரு பையன் ஒரு புள்ளை இப்படி பேசுறானே, அந்த பார்வை வேற மாதிரி வருது இல்ல சார்? ஏன் ஆண் பெண் நட்பு வேண்டான்னு சொல்றீங்க? இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல இந்த டேட்டிங் ஆப்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. டேட்டிங் ஆப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்து சேட் பண்ணும்போது அவங்க கண்ணோட்டமே சரியில்லை. ஸோ அவங்க சேட் பண்றாங்க, தென் வந்து அப்படியே ஒரு பீச் பார்க்குன்னு போறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு அவங்க வந்து அந்த ஒரு லிமிட்டோட இருந்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ எதுக்கு வந்து அதுக்கப்புறம் ரிசார்ட்ல போகணும்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஸ்பாயில் ஆகும். டேட்டிங் ஆப்ன்ற ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்கன்னா அதை ஃப்ரெண்ட்ஷிப்காக யூஸ் பண்றாங்களா? அவங்க இனிஷியல் இன்டென்ஷனே இப்போ டேட்டிங் தானே. அதோடைய விளம்பரத்தை பார்த்துருக்கீங்களா சார்? உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா? நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு நண்பர்கள் வேணுமா? அதுக்கான ஆப்னு சொல்லி தான் சார் அந்த ஆப்பே வருது. இது வந்து மார்க்கெட்டிங். நண்பர்களுக்கு எது சார் இது? சார் இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. என்ன வேணா இருந்துட்டு போகுது சார். அதாவது டேட் பண்ண வாங்க, டேட் பண்றதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆப் அட்வர்டைஸ் ஆகாது. ஓகே, நண்பர்களாக வாங்க அப்படின்னு சொல்லி அது மார்க்கெட் பண்ணாதான் அது வரும். அதைத்தான் சொல்றேன். அந்த நட்புங்கிறத வந்து ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துறீங்கிறத தான் நான் கேட்கணும். நாங்க சொசைட்டியில் அவன் போறான் இவன் போறான்னு பேசாதீங்க. டேட்டிங் ஆப்பை டவுன்லோட் பண்றேன் ஒருத்தன் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு மைண்ட் செட்டோட டவுன்லோட் பண்றது இல்ல. அவனை எதுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இழுக்கிறேங்கன்னு எனக்கு தெரியல. உங்க நட்பை போல வேற இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட நட்பு வந்துட்டு 10 இயர்ஸ் தான் சார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்துட்டு ஆண் நண்பர்கள் தான் நிறைய. என்னோட 3rd இயர் படிக்கும் போது நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஒன்று ரொம்ப வந்துட்டு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு. அவங்க கூட இருக்க முடியாத நிலைமை எனக்கு வந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் என்னோட பெண் தோழி வீட்டில் தான் அப்போ கூட தங்கியிருந்தேன். நான் ஒரு 4 months கிட்ட. எனக்கு ஃபினான்ஷியலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருமே வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னா, இந்த வாரத்துக்கு நான் உனக்கு காசு அனுப்புகிறேன், செலவுக்கு வச்சுக்கோ, அடுத்த வாரம் நாங்கள் அனுப்புகிறோம், இல்லைனாலுமே அவனுக்கு கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிட்ட பிறகு எங்கள் அப்பா வந்த பிறகு காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுமா, ஃப்ரெண்டுக்குள்ளே கடன் இருக்கக்கூடாது, அது பிரச்சனையாக வரும் சொன்னப்போ, நீ ஃப்ரெண்டு தானே, எதுக்கு இந்த காசு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமா வந்துட்டு நிறைய விஷயத்தில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க நட்பு வந்து இவ்வளவு வருஷமா தொடர்றதுக்கு என்ன காரணம்? நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்வேன். என்னோட வாழ்க்கை 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு பெரிய கல்லூரியில பேராசிரியரா உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய ஆண் நண்பர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கும் லவ் மேரேஜ் தான். என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னே தெரியாம ஒரு கிராமத்துல மூலையில ஒரு மாட்டுக்கொட்டா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல நாங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்றோம். அங்கே எங்களை தேடி வந்து காசு கொடுத்து நீ வந்து காலேஜை கண்டினியூ பண்ணணும், சில லைஃப்பில் இதெல்லாம் சாதாரண விஷயந்தான், இதுதான் வாழ்க்கை, இப்போ தான் தொடங்குற இடம், நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு தான் சொல்வேன். இது நல்லதா கெட்டதா நம்ம பார்க்கும்போதை விட சைக்காலஜிக்கலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லவ் மேரேஜுங்கிறப்ப ப்ராப்ளம் இல்லை, அரேஞ்ச் மேரேஜுங்கிறப்ப வந்துட்டு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரெண்டு இருக்காங்க, மெயிலோ ஃபீமேலோ, அவங்க கூட வந்து அவங்க வந்து பொண்ணு பார்க்குற தருணத்தில் நிற்கணும், கல்யாணத்தப்போ நிற்கணும். ஓ ஃப்ரெண்டுனா இப்படிலாம் இவ்வளோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நிறைய அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க மாமியார் கிட்ட, நாத்தனார் கிட்டலாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அவங்க வந்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால ஃபீமேல் வந்து கொஞ்சம் மனம் ஒடிஞ்சு தான் போகிறாங்க. மெயிலுக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து கவுன்சிலிங்க்கு அதுக்கு தான் வராங்க மெயினாக. நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உறவை தொடரல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இரு குடும்பங்களுக்கும் நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு இருக்கு. போராட்டமா அது இருக்குது. வந்து ஒரு இடத்துல பிரேக் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து விரிசல் வரதான் விரிசல் செய்யுது. வர்றதுக்கு ஆமா, மனசு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இவ்வளவு நாள் என் கூடயே இருந்தால அவ, இப்போ அவ கூட பேச முடியல, அவங்க நிறைய ஹஸ்பண்ட் நிறைய பிளாக் பண்ணி மனச்சிதைவு வரதுனால இந்த நட்பு வேண்டான்னு நினைக்கிறேன். வேண்டாம். ரெண்டாவது ஸ்டாட்டிக் ரிப்போர்ட்டே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெயிலோ இல்லை ஃபீமேலுக்கோ 10க்கும் மேலே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆப்போசிட் செக்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாலின ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் ரிப்போர்ட் தான் சொல்றாங்க. நான் சைக்கியாட்ரிஸ்ட் தான், நீங்க மனநல டாக்டருங்கிறதுனால நான் சொல்றேன். அடிப்படையாவே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அப்போ ஒரு நம்பிக்கை தன்மையே இல்லைன்றப்ப அந்த லவ் காம்பனன்ட் தான ப்ராப்ளமா இருக்கு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான ப்ராப்ளமா இல்ல இருக்கு. நம்ம நம்ம ஒரு சொசைட்டிலே இல்லங்க மேடம், இல்ல நம்ம சொசைட்டி ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இல்ல கிளைண்ட் வர்றதை வச்சு தான் நான் இல்ல சொல்றேன். மேடம், நானுமே ஒரு டாக்டர் தான், நான் சைக்கியாட்ரிஸ்ட் தான், நான் பிராக்டிசிங் சைக்கியாட்ரிஸ்ட் தான். கிளியரா சொல்றேன், நிறைய பேஷண்ட்ஸ் சொல்றது என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க லைஃபை வந்து பெட்டர் தான் ஆக்குது. ஓகேவா? அண்ட் டெஃபினட்டா ஒரு டிப்ரெஷன் வருது அப்படியெல்லாம் எந்த ஒரு ஸ்டடியுமே இல்லை மேடம். இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டடீஸ் சொல்றது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கப்ப மன அழுத்தம் ரேட் கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ரேட் கம்மியா இருக்கு, மனநோய் ஆங்ஸைட்டி ரேட் கம்மியா இருக்கு. ஸோ
ஸோ நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்க பயம் சார், அந்த ஃப்ரெண்ட் வந்து லவ் ஆயிடுமோ, ஒரு ஃபிசிக்கலாக போயிடுமோ அப்படிங்கிறது தான் இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டாக இருக்கும். ஒன் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக போகிறதுல தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக போனாலும் அந்த பேஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்ரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா போகிறவங்க இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் a குட் ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்ததால அப்படி நினைக்கிறீங்கங்க. எத்தனை பேர் பொசசிவ்னஸ் எப்படிங்க தப்புன்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் பொசசிவ்னஸ்ன்ற ஃபீலிங் இருக்கணுங்க. அது வந்து சந்தேகம் கிடையாது. ஐ எம் ஓவர் பொசிட்டிவ் ஆன் மை ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் என் மேலே ஓவர் பொசிட்டிவ். நான் ஜிம்ல ஒர்க் பண்றேன், ட்ரைனர்ஸ் கூட ஒர்க் பண்றேன், 80-100 பேர் கூட ஒர்க் பண்றேங்க. இருந்தாலும் இது வரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு என் ஹஸ்பண்ட் தவிர என்னுடைய ஃபேமிலியோ எனக்குள்ள என்ன நடக்குதுன்னோ எங்க ட்ரைனர்ஸ்க்கோ யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றது தான் நம்ம பவுண்டரி. உங்களுக்கு அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண தெரியல. தோல் மேல கை போடுறது தப்பில்லை. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆவீங்களோன்றது தான் என்னுடைய பயம். இங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இட் வில் எண்ட் இன் டிவோர்ஸ். அவங்க சொன்னாங்க ஃப்ரெண்டுன்றது லவ் வரைக்கும் போலான்னு. ஃப்ரெண்டுன்றது லவ் வரைக்கும் போனா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது சார். ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்க முடியும். அவனை லவ்வரா என்னைக்கு பார்க்குறோமோ அது ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு லிமிட்டை தாண்டியே போயிருச்சு. நட்பா பழகிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்து பழகுறேன். அது லவ்னு வரும்போது நான் இவ்வளோ நாள் பழகுனதும் அந்த பையன் நம்மளை தப்பா தான் நினைச்சிட்டானோ அப்படின்ற எண்ணத்தை தான் நான் சொல்ல வரேன். 8 வருஷம் பழகின ஒரு தோழி, என்னை சரியாக புரிந்து கொண்ட ஒரு தோழி, ஏன் எனக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடாதுன்னு அவன் நினைக்க சார். அது வந்து அந்த தோழிக்கும் அந்த இது இருக்கணும்ல சார். அது விருப்பம். நான் அதான் சொல்லலாம். விருப்பம். அவர் ஏன் நினைக்க கூடாதுங்கிற இடத்துக்கு நீங்க வரீங்க. திரும்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண தோணாது. அந்த பொண்ணும் எமோஷனலா இல்லாகுது, அந்த பையனும் அந்த ரிலேஷன்ஷிப்னால உடஞ்சு போகிறான். ஸோ 2 பேத்தோட மென்டல் ஸ்டேபிள்னஸே அங்கே இதாகுது, பிரேக் ஆகுது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன், இது வந்து ஜஸ்ட் இன்ஃப்ராச்சுவேஷன் தான், உனக்கு என் மேலே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு, பட் எனக்கு இல்லை. ஸோ இதுலேருந்து நீ வெளியில வந்துரு, உனக்கு இதை விட நல்ல சாய்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு அவங்கள சொல்லி அதுலேருந்து வெளியில கொண்டு வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் 10 இயர்ஸாகவும் இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடைக்கோடியில் திருக்கலமுருங்கிற ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அந்த கிராமத்தில் இருக்கிற பெண் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு நண்பனை பழகுது. 4 வருடமாக நட்பு தொடர்கிறது. 4 வருடத்துக்கு பிறகு அப்பா அம்மாட்ட தெரியாம அந்த பொண்ணு ஓடி போயிருது. ஓடி போயிட்டு ஒரு வாரத்துல திரும்ப அந்த பெண் சீரழிக்கப்பட்டு திருப்ப அனுப்பப்படுகிறது. இதுக்கு பேர் நட்பா? ஃப்ரெண்ட்ஸ் நம்பி நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் போய் பல பிரச்சனைகளை கொண்டு வராங்க. பெண்களை நீங்கள் அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பேரை பயன்படுத்தின்னு அவர் கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க எல்லை மீறி போறாங்க, லிமிட்ஸ் கிராஸ் பண்றாங்க அப்படின்னு. ஒழுக்கம் இல்லாம போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க எவ்வளோதான் கட்டுப்படுத்தி வளர்த்தாலுமே அவங்க அப்படிதான் போவாங்க. ஒழுக்கமா இருக்கவங்க நீங்க எவ்வளோ ஃப்ரீடம் வேணாலும் கொடுத்து பாருங்களேன், அவங்களோட லிமிட்ஸ் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய அம்மா அப்பாவோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியும் சார். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையே மொத்தமா கொச்சப்படுத்துறதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது சார். இப்போ நீங்க சிட்டில இருக்கிறதுனால இந்த ஜென்ரேஷன் இப்படி நட்போட தான் இருக்கணும்ன்றீங்க. கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து பாருங்க சார், விவசாயிங்கிட்ட எல்லாம் கேளுங்க, அவங்கெல்லாம் சொல்றது என்ன தெரியுங்களா? தேவையில்லாம அனாவசியமா எதுக்கு ஆம்பளைங்க கிட்ட உங்களுக்கு பேச்சுவார்த்தை? இதுதாங்க சார். நாங்க கிராமப்புற வாழ்க்கையில தான் வாழ்றோம். நாங்கள் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆணோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னா அது என் கணவர் ஏற்றுக்க மாட்டார், என் குடும்பமும் ஏற்றுக்காது, எங்கள் சொசைட்டி ஏற்றுக்காதுங்க சார். உங்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன? அலைன்ஸ் வராங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா தட்டி கேட்கறதே இல்லை, கரெக்டாக பொண்ணை வளர்க்கல. நான் ஒரு விளையாட்டு துறையில் இருக்கேன். இப்போ நம்ம வந்து அதில் இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசுவோம் போவோம். அப்படி பேசினா கூட அந்த பொண்ணு பேசுதுப்பா, இன்னும் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசுது, நம்ம ஒரு டவுட் கேட்டிருப்போம். ஆனால் அந்த டவுட்டை கூட அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, எனக்கு தெரியும் இவங்க 2 பேரும் சம்திங் ஏதோ பேசுறாங்க, இது தப்பா தான் போகும், இது காதலா தான் இருப்போம். என்னோட ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருக்காரு சார், ஒரு 2 வருஷமா இருக்காரு. எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஒரு கரண்ட் பில் கட்டுறதா இருந்தாலும், ஒரு டிவி பில் கட்டுறதா இருந்தாலும், ஒரு பேங்க் போறதா இருந்தாலும், ஒரு பணம் எடுக்கிற விஷயம் இருந்தாலும் அவர் தான் வருவாரு. கிராமத்துல கொஞ்சம் சொல்லவே வேணாம். ஏன் இவ வீட்டுக்கு ஏன் இவன் வரான், இவன் என்ன பிரச்சனை, ஏன் வண்டியில கூட்டிட்டு போறான், யாஸ்மினுக்கும் அந்த பையனுக்கு என்ன இருக்கு? கிராமத்துல சொல்லவே தேவை. சிட்டில கூட ஒன்றும் புரிஞ்சுக்க, சிட்டில கூட விட்டுருவாங்க. ஆனா கிராமத்துல மோசமா பேசுறாங்க சார். இந்த மாதிரி தான் ஆண்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, பெண்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? சார் நான் ஆக்சுவலாக மீடியாவில் தான் இருக்கேன். ஐம் எக்ஸ்ஆர்ஜே, ஒரு ப்ரைவேட் எஃப்எம்ல கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜெண்டர் வாரியாக நம்ம பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகிதான் ஆகணும். என்னோட ஊர் வந்து டீப் ரூரல் பேஸ்ட் ஒரு வில்லேஜ் ஏரியா. ஸோ அங்கே வந்து எங்கள் வீட்டில் கூட அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க, நீ வந்து இவங்க கிட்ட தான் பேசணும், இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. நான் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற என்னோட 1 வயசு மூத்த பெண்ணு, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அக்கா முறை தான் அவங்க கிட்ட சிரிச்சு பேசினா கூட
பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற அதாவது ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எங்க ஊர்ல 400 பேரும் அப்படிதான். 400 பேரும் 4000 விதமா அப்படி பேசுறாங்க. இந்த பையன் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தான்ல, நீ வேணா பாத்துக்கோ, இவங்க 2 பேர் தான் நாளைக்கு ஓடி போறாங்க அப்படின்னு. இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற பிராண்ட் இமேஜை எங்க மேல சுமத்துறாங்க. இது எனக்கு எங்க அஃபெக்ட் ஆகுதுன்னா, தொழில் ரீதியா அஃபெக்ட் ஆகுது. இவன் ஆர்ஜே அப்படி சொல்றது இல்ல, மீடியால இருக்கான். மீடியால இருக்கிறவங்கனாவே பெண்கள் விஷயத்துல அப்படிதான் இருப்பாங்க இப்படின்னு ஒரு ஜென்ரலைஸா ஸ்டீரியோடைப் இருக்கிறாங்க. நான் ரேடியோ சௌக்கியா இருக்கிறதுனால எனக்கு காலர்ஸ் வருவாங்க. அதுல பெண்கள் காலர்ஸ் வருவாங்க, ஆண்கள் காலர்ஸ் வருவாங்க. இவங்க எப்படின்னா அது லிஸ்ட் வாரியா பிரிச்சிடுறாங்க. பாத்துக்கோ, இவனுக்கு பெண்கள் தான் ஜாஸ்தி வராங்க, இவன் பிளான் பண்ணி பெண்கள் கால் மட்டும் தான் எடுக்கிறான் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, கால் வரதே பெருசு ரேடியோவில். அதில் நான் எடுத்து பேசுறதுங்கிறது அதோடது. நமக்கு ப்ரெஷர் மேல இருந்து தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம சொந்த ஊர்ல எங்க அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இல்லை, எங்க அக்காவுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க பண்ற இந்த விஷயத்துல என்ன ஆகுதுன்னா, ஃபியூச்சர்ல வந்து எனக்கு எங்க அம்மா கூடயோ அக்கா கூட பேசினாலே பயமா இருக்குது, இவங்க அந்த மாதிரி மாத்திடுவாங்களோ அப்படின்னு. எப்படி அவளுக்கு மட்டும் நிறைய பசங்க ஃப்ரெண்ட் இருக்கும், அவ அப்ப வழிஞ்சு பேசுவா, எல்லார்கிட்டயும் வழிஞ்சு பேசுறா, எல்லார்கிட்டயும் வந்து ஃப்ளர்ட் பண்ணி பேசுறா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசி தொட்டு அடிச்சு பேசினா, அடிச்சு விளையாண்டு பேசினா, இல்ல ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம அடிச்சு பேசுறோம் அப்படின்னா, இந்த பொண்ணு எல்லார்கிட்டயும் தொட்டு தான் பேசுவா, இந்த பசங்களை தொட்டு பேசுறது தான் இந்த பொண்ணுக்கு பழக்கம், அந்த மாதிரி பேசுறாங்க சார் சுத்தி இருக்கவங்க. கேரக்டரை அசாசினேட் பண்றாங்க. ஆண் பெண் நட்பில் இருக்கக்கூடியவர்களை தடுத்து உங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க? எனக்கு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் அவங்க மேல கோவம் இல்லை. ஆனா இந்த பெஸ்டிஸ் அப்படின்ற பேர்ல அவங்க பார்ட்னர்ஸ்க்கு துரோகம் பண்றாங்க, லாயலா இருக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு இப்பவுமே ரொம்ப கோவமா இருக்கு. என்னோட லைஃப்லயுமே வந்து என்னோட பார்ட்னருக்கு வந்து ஒரு பெஸ்டி இருக்காங்க, கேர்ள் பெஸ்டி. அவங்க வந்து என்கிட்டயுமே பர்சனலா பேசும்போது உன்னை விட நான் தான் இம்பார்ட்டன்ட் அவனுக்கு அப்படின்னு சொல்லி எங்க ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற அளவு என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க அவங்க. ஆனா அதனால எங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க நண்பர்களா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து இருவரோட வாழ்க்கையிலுமே வந்து பாதிக்கப்படாத அளவு அவங்க இருந்தா எனக்கு பரவாயில்ல. அப்படி இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு உனக்கு அவ இல்ல நான் என்னடா, நான் இருக்கேன்ல, கடைசி வரைக்கும் நான் இருக்கேன், எவ்வளவு நாள் இருப்ப? அதுதான் என்னோட கேள்வி. பெஸ்டிஸா இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் இருக்கேன், உனக்கு பார்ட்னர்ஸ் வேணான்னு நினைக்கிறாங்க. இந்த பெஸ்டிஸ் இந்த நேம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்டுக்கு மேல லவ்வருக்கு கீழே அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி லவ்வருக்கு ஈக்குவலா எப்படி வச்சு பார்க்க முடியும்? பெஸ்டின்றதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, உன்னை நான் நல்லா புரிஞ்சிருக்கேன்ப்பா, நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ண போற அப்படின்னா எனக்கு நீ பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அது தெரிஞ்சிரும், டே நீ எங்கேயோ ஒன்று கிராக் ஆகுற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும். இது ஒரு எப்படி சொல்றேன், அவங்களோட ஃபாதர் ரோலையும் அவங்க ஹஸ்பண்ட் ரோலையும் சேர்த்து எடுப்பாங்க ஒரு சில பேர். அப்பதான் இந்த பெஸ்டின்ற ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த கேட்டகரியில வருது தான். என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. யாருமே ஏற்கனவே சப்போர்ட் இல்லை, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. பைக் ஒரு இடத்துல செதறி கிடக்குது. எனக்கு ஃபோன் வந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. நேராக கேஎம்சி கூட தூக்கிட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸில். நான் ஆவடியிலேருந்து கேஎம்சி போகிறதுக்கே எனக்கு 1.5 hours ஆயிரும், உங்களுக்கே தெரியும் டிராஃபிக். அங்கே பதட்டத்தில் அவ்வளோ பதட்டத்தில் அங்கேருந்து போயிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவள் சொன்னா, ஐயோ ஓகேடி நீ ஃபீல் பண்ணாத, நான் கண்டிப்பாக சாயங்காலம் வந்து பார்க்குறேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்காக ரொம்பவே கவலைப்பட்டா. பட் பையன் அந்த இடத்துல வந்து நின்னான். வந்து அந்த பைக்கை எடுத்துட்டு போய் மெக்கானிக் ஷாப்ல விட்டுட்டு, ஏன்னா ஒரு இடத்துல ஸ்கேன் எடுக்கணும்ட்டாங்க, இன்னொரு இடத்துல ஓபி டிக்கெட் போடணுன்ட்டாங்க. ரொம்ப திணறல் ஆயிடுச்சு. எங்க அம்மா ஆக்சுவலி என் கூட இருந்தாங்க தான், அவங்க மெடிக்கல் ஃபீல்டு தான், அவங்க மெடிக்கல் சம்மந்தமாக தான் பேசிட்டே இருந்தாங்க தவிர இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அந்த டைம்ல எனக்கு 4 நான் நண்பர்கள் தான் வந்து ஒருத்தங்க டிக்கெட் போட்டாங்க, ஒருத்தங்க ஸ்கேனுக்கு நின்னாங்க, டாக்டர் கூட என் கூட ஒருத்தங்க மென்டல் சப்போர்ட்டாகவும் ஃபிசிக்கல் சப்போர்ட்டாகவும் நின்னது ஆண் தான். ஸோ பெண்ணை விட ஆண் சப்போர்ட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ஆண் பெண் நட்பு எப்படி இருக்கணும் இன்னைக்கு சமுதாயத்தில் நினைக்கிறேன்? இல்லை பேசினவங்களாம் தனக்கு தேவையானது என்ன, எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னு குறிப்பிட்றாங்க, அது அவங்களுடைய அனுபவம். ஆனால் இதையும் தாண்டி தனி மனித கருத்தையும் தாண்டி ஒரு ஆண் பெண் நட்புன்றதை விட நட்பினுடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தணும். இப்போ ஆண் பெண்ணுன்னு வரும்போது ஒரு பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆண் வேறு பெண் வேறு தான். இது ஆணால தான் ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு வரணும், இல்லை ஒரு பெண்ணால தான் ஆணுக்கு பாதிப்பு வருமோன்னு நம்ம அதை ஜெண்டர் வைஸ் பிரிக்கக்கூடாது. ஜெண்டர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜெண்டர் தான் எனக்கு உதவுவாங்க, இந்த ஜெண்டர் தான் ஏன் கூட வர முடியும்னு சொல்லும்போது அங்கே சில குழப்பங்கள் வருது. இப்போ பேசின பேச்சிலேயே நான் கவனிச்சப்போ ஒரு சாராருக்கு ஆண்களின் மீது அதிகமான குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஏன்னா நடக்கிற கொடுமைகள், வன்முறைகள், சில மீறுதல்கள் அதெல்லாம் ஆண்கள் ஆண்கள் ஆண்கள்னு தாண்டி 2 தனி மனிதருக்குமே பொறுப்பை வைத்து இந்த பக்குவமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கையாண்டாங்கன்னா தான் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப். ஆண் பெண்
பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்க ஒரு பள்ளியில்? களங்கமில்லாத பிள்ளைங்களுக்கு களங்கத்தை சொல்லித்தரக்கூடாது. அதுங்க அழகா ஒரு நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் ஓப்பன் மைண்டில் அழகாக வளர்றாங்க. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கொடுக்குறோம். டீம் ஒர்க், லீடர்ஷிப், சாதா செய்கிற வேலைகள் எல்லாமே ஆண் பெண் என்பது சரிசமமாக போயிட்டுருக்காங்க. இது மாணவர்கள்ட்ட நல்ல பக்குவமான ஒரு இதை கொண்டு வந்துட்டோம்னாவே சமுதாயம் ஆரோக்கியமாயிடும். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. வந்து கவனிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. சரியான நட்பு நம்ம வாழ்க்கையில் வரும்போது வேணான்னு நம்ம சொல்லக்கூடிய தேவை இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி விடுது. அப்போது ஒரு விஷயம் நம்மளும் என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, நட்பு நட்பு தான், அதை பாகுபாடோடு பார்க்க வேணாம். அதனால் ஆணும் பெண்ணும் நட்பு பாராட்டுவதில் தவறில்லை.